தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சூட்கேஸில் இருந்து மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான பகீர் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆக்ராவில் ரயிலில் சூட்கேஸில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை ரயில் நிலையத்தில் சுமார் 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இல்லை தம்பதி சிகப்பு கலர் சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு வருவதும், அதுக்கப்புறமா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் சூட்கேஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பதி பூங்கா ரயில் நிலையத்தில் ஏறி தாம்பரம் வழியாக செல்வதும் தெரிய வந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சூட்கேஸில் சடலத்தை தம்பதியினர் அனுப்பியிருக்கிறார்கள். சென்னையில் 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த நிலையில் இந்த விவகாரம் தெரிய வந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்துல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஒரு சிதைக்கப்பட்ட சடலமானது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், சென்னை பார்க் மற்றும் சென்னை தாம்பரம் புறநகர் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய சுமார் 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்திருப்பதாக ரயில்வே போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி சென்னை டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோட பொது பெட்டியில சிவப்பு நிற சூட்கேஸ்ல அடையாளம் தெரியாத ஒரு ஆண் சடலம் ஒன்று உடல் பாகங்களுடன் மீட்கப்பட்டிருந்தது. இந்த ஆண் சடலம் யார் என்பது குறித்து தான் தற்போது உத்தரப்பிரதேச மாநில போலீசாரும் அதே போன்று தமிழ்நாடு ரயில்வே காவல்துறையும் இணைந்து தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இது சென்னையில இருக்கக்கூடிய ரயில்ல இருந்து தான், அங்கு சென்ற ரயில்ல தான் இந்த சூட்கேஸ்ல இருந்த ஆண் சடலம் கிடைக்கப்பட்டதை அடுத்து இதனை அடுத்து 2 நபர்களும் சென்னையில இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துல தற்போது அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு 2 நபர்கள், ஆண் பெண் என 2 நபர்கள் தான் சென்னை சென்ட்ரல்ல இருந்து அந்த சூட்கேஸை இந்த டெல்லி எக்ஸ்பிரஸ் அந்த ரயில்ல ஏற்றிவிட்டு அதன் பின்னர் அவர்கள் இருவரும் பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து ஏறி தாம்பரம் வரை சென்றிருப்பதாக சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்ததன் மூலம் கண்டறியப்பட்டிருப்பதாக ரயில்வே காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இந்த நபர்கள் யார், இவர்கள் கொன்ற அந்த நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஜவுளி கடையோட கவரும் அதுல இருப்பதாக கூறப்படும் நிலையில அதனை வைத்தும் தற்போது விசாரணையை போலீசார் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறனர். இந்த சடலம் யாருடையது, எதற்காக இவர்கள் கொலை செய்தனர், பாட்பாட்டாக வெட்டி தூக்கி வீசியதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தற்போது தமிழ்நாடு ரயில்வே காவல்துறையும் அதே போன்று உத்தரப்பிரதேச போலீசாரும் இணைந்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.